ஏய் முத்தழகு உள்ள வா. ஒரே போரா இருக்கு. கன்சாமி என்ன எவ்வளவு நேரம் தான் ஒரே மூஞ்சி பாத்துக்கிறது? ஏதாவது பாட்டு போடுங்கண்ணே. இந்த போடுறமா. ஏ வசந்தி இங்க வா. எழுந்திரி. ஏன் சும்மா ஏ வசந்தி அந்த போ. எதுக்கு போன் சொல்றேன்ல. ஐயோ இந்த பக்கம் வா. இப்படி வா. மேல மாடியில இருக்குமா? வாங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. போங்கப்பா. வாங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. ஐயா வராங்கன்னு முன்கூட்டியே சொல்லக்கூடாதா? இது வந்து நிக்கிறாங்க. எப்ப எது பண்றாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படியா? என்னப்பா அது ஒன்னும் சரியில்லையே. எப்பா உங்க கடையிலேயே விலைவசதியான புடவை எது இருக்கு எடுத்து போடுங்கப்பா. என் மர்மம் எல்லாம் கேக்குறாங்கல்ல. நல்லதா இருக்கு. இது எப்படி இருக்கு அத்தை? இது எப்படி இருக்கு? இது பேக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் மாமா. இல்ல போடு. எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க. எப்பா சத்தி நீ ஏதோ எடுக்கலையா? நீங்களே எடுக்காத போது எனக்கு எதுக்குங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தம்பி சிங்கப்பூர் போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வேலை இருந்ததுனால நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியல. நல்லபடியா முடிஞ்சதுங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க இல்லங்கிற குறைதான். வரக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. சூழ்நிலை அந்த மாதிரி. பரவாயில்ல பரவாயில்ல.
இதுல என்ன இருக்கு? உங்களை எல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வாங்க ஊர் பக்கம் போயிட்டு வரலாம். அது இப்ப கொஞ்சம் சோலி இருக்கு, அப்புறம் நேரம் கிடைக்கிறப்போ ஊருக்கு வர்றேன். என்ன அப்ப உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. வாங்க. கல்யாண பொண்ணு முகத்துல கல்யாண கலையே இல்ல. மறப்பேன், இப்ப நடந்த நிச்சயதார்த்தம் சத்திக்கும் முத்தளவுக்கு இல்ல. ஆரம்பத்துல இருந்தே ஊருக்குள்ள அப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப யாராருக்கு நடந்தது? அது நம்ம கணேசமாவும் சந்துரு இல்ல, அதான் என் கூட்டாளி. அவன் பொண்ணு திவ்யாவுக்கும் அந்த நிக்கிறாள். அடடே, அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். முறை பொண்ணு முத்தழகு இருக்கும்போது நீங்க வேற சம்பந்தம் பேசுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. பையன் முன்னால இப்படி வச்சுக்கிட்டு பேசுறது தப்புதான், பெருசா எடுத்துக்காதீங்க தேவர. அப்ப நான் வர்றேன் தேவர. வரேங்க. சரி, புறப்படும். சூப்பரா இருக்குல்ல? ஐயோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய், ஓவரா சீன் போடாத, வாடிங்க. ஐஸ் தான் அழகு. ஏய் ஜாலி, நல்லா வாய் கட்டிக்கிட்டியா? தேங்க் யூ செல்லம், செல்ல குட்டி, நல்லா வேணும். இதுதான் நான் வாழ்க்கையில சொன்ன முதல் பொய். அவன் அடிக்கிறேன். போதும், நீங்க ரெண்டு பேரும் அழகா தான் இருக்கீங்க. உங்க காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. போதுமா? கொஞ்சம் விடுங்கப்பா. ஏஸ், இப்போ தெரிஞ்சுதா என் அருமை பெருமையை பத்தி? நீ தெரிஞ்சுக்கோ என்னோட அருமை பெருமைய பத்தி. என்ன நீ ஒரு லூசுங்கதா? எனக்கு ஒரு காலம் வரும்டி, அப்ப பாத்துக்கிறேன். எப்படி எவ்ரி டாக் ஹஸ் எ டே வாங்களே, அப்படியா? சரி திவ்யாக்கா, நீங்க போய் உங்க saree கட்டிட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்றேன். வேணா, நான் அப்புறம் கட்டிக்கிறேன்மா. ரொம்ப ஓவரா பந்த பண்றீங்க, போய் கட்டிட்டு வாங்க. அதான் சொல்றேன்ல, அப்புறம் கட்டிக்கிறேன்னு. அந்த கொடுமையை நானும் பாக்குறேன், போய் கட்டிட்டு வாங்க. டன் டன். ஏய், இந்த சாரியை நம்ம எடுத்தோம் இல்ல? மெரூன் கலர் எடுத்ததா சொன்ன. ஐயோ திவ்யாக்கா, இது முத்தழகோட saree. ஐயோ, உங்க ரெண்டு பேரோட சரியும் மாறி போச்சு. ஏய் முத்தழகு, என்ன இந்த பக்கம்? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் மாமா. ஓ சரி, உட்கார போலாம். இல்ல மாமா, என் புடவையும் திவ்யா புடவையும் மாறி போயிடுச்சு. அத கொடுக்கலான்னு தான். இந்தா, நீயே எடுத்துட்டு போயிடு மாமா. ஏன் நீ வரலையா? இல்ல மாமா, அப்பா சாப்பிட வரும், அதுக்கு சாப்பாடு போடணும். இப்ப என்ன பாக்கலன்னா என்ன பண்ணிருப்ப? அதான் நீ வந்துட்டிய மாமா, அப்புறம் எதுக்கு? தெரியும் முத்தழகு, நீ வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. அப்புறம் ஏன் முத்தழகு இப்படி எல்லாம் பண்ற? எதுக்கு மாமா தேவையில்லாம? தேவையில்லாமனா நம்ம வீட்டுக்கு வரது உனக்கு தேவையில்லாத விஷயமா? வந்தா திவ்யா இருக்கும், என்ன பார்த்தா ஏதாவது நினைச்சுக்கும். நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதே நல்லது மாமா. நீ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் முத்தழகு. யாரும் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல மாமா, இத கொண்டு போய் கொடுத்துரு. அப்போ நீ வரமாட்ட. ஏன் முத்தழகு ரெண்டு பேரும்? அம்மா, இத கொண்டு போய் கொடுத்துரு. அப்போ நீ வரமாட்ட. ஏன் முத்தழகு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்றீங்க? சரி இருக்கட்டும், எல்லாம் ஒரு முடிவுக்கு வராமல போயிடும். கொண்டா. நீ இப்படி எல்லாம் வராம இருக்கிறத நான் ஐயா கிட்ட சொல்லிடுவேன். என்னமோ உனக்கு தோன்றதை பண்ணு.
நீ தலை விழுந்தா நீ நம்ம கிட்டே வா மாட்டிக்கிச்சு தலை. அப்போ இதுதான் நம்ம குதிரை. நீ அழுங்காம புழுங்காம என்ன வீட்டுல எடுத்துன்னு போய் சேர்த்துருவியா? ஏய் யாரெல்லாம் அவன் ஏன் வண்டி எடுக்கிறவன்? ஏய் இல்ல குதிரைக்கு கொள்ள தீர்ந்து போச்சு. என்னது நம்ம குதிரை நம்மளே சாச்சிருச்சு. யார் வீட்டு வண்டி யாருல எடுக்கிறது? இல்ல உன் வீட்டு வண்டியா இருந்தாலும் உன் வண்டிய உன்னாலே தூக்க முடியாது தெரியுமா? என்னடா கேள்வி கேக்குற? இல்ல என்னல நக்கலா? இல்ல நீ கேளு. இல்ல எதுக்குள்ள என் வண்டி எடுத்த? முதல்ல என்ன தூக்கி விடுங்கள, பதில் சொல்றேன். தூக்கல. வா வா. இல்ல என்னடா லுக்கு கேட்ட போய் சொல்ல. நான் பரீட்சையில கேட்ட கேள்விக்கே பதில் தெரியாம தான் 3ஆம் பாடம் நிறுத்திக்கிட்டேன். நீ கேக்குற கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியுமா? இல்ல இவங்கிட்ட இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். இல்ல முதல்ல வண்டி சாவிக்குள்ள சாவிய சாவி குடுக்கறதுக்கு நீ என்ன பொம்மையா? இல்ல வண்டி சாவிக்குள்ள ஃபர்ஸ்ட். இதுனா உன் வண்டியா? பின்ன உங்க அப்பா வீட்டு வண்டியா? அப்ப எங்க அப்பா வீட்டு வண்டி எங்கல? இல்ல எங்கடா விட்ட அங்க போய் தேடல. என்னடா வண்டி வச்சிருக்க? சுத்தமா பெட்ரோலே இல்ல. இல்ல பெட்ரோல் இல்லையா? முதல்ல பெட்ரோல் போட 1000 ரூபாய் குள்ள. இல்ல உனக்கு போடுறது கேக்குறியா இல்ல வண்டிக்கு பெட்ரோல் கேக்குறியா? இல்ல ரெண்டுக்கும் தானே. முதல்ல பணத்தை எடு, இல்ல உன்னை போலீஸ பிடிச்சு கொடுத்துருவேன். பணத்தை தரியா இல்ல போலீஸுக்கு வரியா? இவன் சரிப்பட மாட்டான்ல. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வேணாம்ப்பா, தற்சமயம் என்கிட்ட கையில பணமே இல்ல. வேணும்னா என் பேண்ட் சட்டை காட்டி தரேன், எடுத்துட்டு போங்க. என்னடா அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல விடுறேன்னு அமெரிக்கால கேட்டாங்களா? நான் தான் பிடிவாதமா ரேட்டு கட்டுப்பாடு விட்டுட்டேன். இல்ல கோடி ரூபாய்க்கு உன் துணி போமால. இப்ப நாங்க தர உனக்கு கோடி கணக்குல வாங்கிக்கல. திவ்யா இங்க இருக்கியா? என்ன உன் சரி முத்தழகு சரி மாறி போச்சு என்ன? இவ வீட்டுக்கு போயிருந்தியா? ஏன் வீட்டுக்கு போயிருந்ததான் கிடைக்குமா இல்லன்னா கிடைக்காதா? அதான் எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். வழியில முத்தழகு பார்த்தேன், அவதான் கொடுத்தா. இந்தா இத வாங்கிட்டு அவ சரியை கொடு. எனக்கு தேவையில்ல. ஏன்? அவ எடுத்துட்டு போன சாரியா அவளே கட்டிக்க சொல்லு. அவ எடுத்துட்டு போனலா? பின்ன தெரியாம மாறி போச்சா? நீ என்ன பேசுற திவ்யா? நீயே ஒரு அர்த்தம் பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே இதை நான் அவட்ட கொடுத்துறேன். முத்தழகு வா மாமா, வா உள்ள வா. உட்காரு மாமா. இரு மாமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இப்பதான் சாப்பிட்டேன். இந்த புடவை நீயே வச்சுக்கோ. ஏன் மாமா?
இந்த புடவை அவளை விட உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். நீயே வச்சுக்கோ. ஏன் திவ்யா ஏதாவது சொல்லுச்சா? இல்ல, அவ எதுவும் சொல்லல. என்ன, நீயே வச்சுக்கோ. என்ன புடி. இந்த சாரி எனக்காக கட்டி காட்டுறியா? இவ்வளவு நல்லவளா இருக்கிற மேல திவ்யா ஏன் தான் பழி சொல்றாளோ என்னால தாங்க முடியல முத்தழகு. திவ்யா, ஓ கிளம்பிட்டு தான் இருக்கியா? சரி சரி, சீக்கிரமா கிளம்பி போலாம். எங்க? 5வது படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும். சீக்கிரம் ரெடியோ. நான் வரல. ஏன்? இன்னொரு நாளைக்கு போலாம். இன்னைக்கு என்னாச்சு? மூடு சரியில்லையா? கிளம்புன்னு சொல்றேன்ல. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. உன் மூட் அவுட்கான ரீசனை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்தழகு மேட்டர்ல நீ இன்னும் கிளியர் ஆகாம இருக்க, அதானே? ஏன் அவ நம்மள பிரிச்சுருவாளான்னு பயப்படுறியா? அட லூசே, நாமளே நினைச்சா கூட நம்மள பிரிக்க முடியாது தெரியுமா? நான் எந்த அளவுக்கு உன் மேல லவ்வா இருக்கேன், நீ எந்த அளவுக்கு என் மேல லவ்வா இருக்கங்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுற? சரி சொல்லு, என்ன உன் பயம்? உன்னை யாரும் சொந்தம் கொண்டாடுறது எனக்கு பிடிக்கல சக்தி. நீ எனக்கு மட்டும் வேணும்னு தோணுது. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது திவ்யா. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உனக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டேன். ப்ராமிஸ் திவ்யா. நம்ம இங்க வந்தது இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகிறதுக்காக இல்ல திவ்யா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் டென்ஷன் ஆகிறது நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோன்னு எனக்கு தோணுது திவ்யா. நீ எதுக்காக இப்படி எல்லாம் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இது தேவையில்லாத பயம். சோ எதை பத்தியும் கவலைப்படாத, சந்தோஷமா இரு. ஓகே, ரெடி ஆயிடு. டைம் ஆயிடுச்சு, நான் போலாமா? தட்ஸ் திவ்யா.